வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் சேரலாமா அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்துக்கலாமா, அப்படி பார்த்துட்டா நல்லதா அல்லது கெட்டதா? இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா, குரு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தேவகுரு, சுக்கிரன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அசுரகுரு. இந்த ரெண்டு கிரகங்களுமே ஒரு வீட்டுல சேரக்கூடாதும்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு பார்வையுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்துன்னு சொன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு யோகம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 100% உண்மை இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாங்க, இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இகலோகத்துல நம்மளுடைய உடலை வச்சு அனுபவிக்கக்கூடிய சுகத்தை குறிக்குது. குரு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்மளுடைய மனசை வச்சு அனுபவிக்கக்கூடிய சுகத்தை குறிக்குதுங்க. அப்போ இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை என்னைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு பாத்தீங்கன்னாங்க காலபுருஷனுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 9வது வீட்டுக்குன்னு 12வது வீட்டுக்கு உண்டான கிரகம்ங்க. இந்த 9வது வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா தர்மத்தையுமே, அதே மாதிரி தெய்வ வழிபாட்டையுமே, குரு பக்தியுமே, தந்தையுமே, போன ஜென்மத்தில் நீங்க செஞ்ச புண்ணியத்தையுமே, நீங்க செஞ்ச தர்மத்தையுமே, நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணினீங்கிறதையுமே குறிக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 9வது வீடு. இந்த 12வது வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாங்க மோட்ச ராசிங்க. எப்பவுமே மீனராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 12வது வீடு. அந்த 12வது வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா குரு எதுக்கு கொடுத்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, 12வது வீட்டுல குரு பாத்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா விசேஷம்ங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு முக்தியை நோக்கி போவாங்க. அதாவது மோட்சத்தை நோக்கி அவங்க போவாங்க. அப்போ இந்த 12வது வீட்டுல குரு இருக்கிறது விசேஷம். அதே மாதிரி இந்த சுக்கிரனுக்கும் அதே மாதிரி காலபுருஷனுக்கு 2வது வீட்டுக்கு உண்டான கிரகம் சுக்கிரன் தான். 7வது வீட்டுக்கு உண்டான கிரகமும் சுக்கிரன் தான். இப்போ ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரிஷபராசி அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்பத்தை குறிக்குங்க. அப்ப குடும்பம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குடும்பத்துக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னோம்னா என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு பாருங்க. ரிஷபராசிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா கிருத்திகை நட்சத்திரம், கிருச்சிகை நட்சத்திரம் இருக்குங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது அப்பாவை குறிக்குங்க. அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரம் இருக்குங்க. இந்த ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது அம்மாவை குறிக்குங்க. அதே மாதிரி மிருகசீட நட்சத்திரம் இருக்குங்க. அந்த மிருகசீட நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய உடன்பிறப்புகளை குறிக்குங்க. அப்போ காலபுருஷனுக்கு 2வது வீட்டுல ரிஷபராசியில அப்பா குறிக்கக்கூடிய சூரியனும், அம்மாவை குறிக்கக்கூடிய சந்திரனும், சகோதரனை குறிக்கக்கூடிய செவ்வாயும் அங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம்ங்க. அதே மாதிரி 7வது வீடு துளாராசி. இந்த துளாராசி அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர், மனைவி குறிக்கிறதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நீங்க யாராரு கூட தொடர்பு வச்சுக்கிறீங்களோ, யாராரு கூட பேசுறீங்களோ, பழகுறீங்களோ, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்க, இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த துளாராசி தான். அப்போ அந்த துளாராசியில என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னாங்க சித்திர நட்சத்திரம் இருக்குதுங்க. சித்திர நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 7வது வீட்டுல இருக்கிறது லக்னாதிபதி 7வது வீட்டுல போய் இருக்கிறதுக்கு சமம்ங்க. அப்போ உங்களுக்கு அந்த துளாராசி அப்படிங்கிறது எந்தெந்த ஆட்கள் கூட நீங்க பழகுவீங்க அப்படிங்கிறத வச்சு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஈஸியா அதை வச்சு சொல்லிட முடியும். அப்போ இந்த 2வது வீட்டுக்கும் 7வது வீட்டுக்கும் உண்டான கிரகம் சுக்கிரனும், 9வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் உண்டான குருவும் சேர்றது என்னைக்குமே யோகம் தானுங்க. எப்பவுமே ரிஷபராசிக்கு உண்டான சுக்கிரன் குருவோட சேர்றது நல்ல குடும்பத்தையும், நல்ல மனைவியையும், பதிவிரதையான மனைவியை குறிக்குங்க, பதிவிரதையான கணவனை குறிக்குங்க. நல்ல ஒழுக்கமுள்ள மனைவி, ஒழுக்கமுள்ள கணவன் அமைவாங்க அந்த சுக்கிரன் குருவோட சேர்ந்ததுன்னா. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த சுக்கிரன் குரு சேர்க்கை ஒரே வீட்டுல இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நன்றாக இருக்கும். எப்பவுமே பெரியவங்க கூட சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மையை குறிக்குங்க. இதுல குறிப்பா நீங்க பார்க்க வேண்டியது, லக்னத்துக்கு 2வது வீட்டுல சூரியன், சனி, ராகு, கேது, செவ்வாய் கம்பல்சரியா இருக்கக்கூடாது. இந்த குரு சுக்கிரன் சேர்ந்து எங்கிருந்தாலும் பலன் இதுதான். ஆனா அந்த 2வது வீடு எக்காரணத்தை கொண்டு பாதிக்கப்படக்கூடாதுங்க. பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா இந்த பலன் கண்டிப்பாக நடக்காது. அதே மாதிரி இந்த காலபுருஷனுக்கு 7வது வீட்டுக்கு உண்டான கிரகம் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனும் குருவும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வீட்டுல சேர்ந்து இருக்கும் பொழுது நல்ல மனைவி, நல்ல குணமுள்ள மனைவி, ஒழுக்கமுள்ள மனைவி, உங்களை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய மனைவி அமையக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி எப்பவுமே சுக்கிரன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க இறந்தவங்களை எழுப்பக்கூடிய மந்திரத்தை அறிஞ்சவர் அவர். அப்போ எப்பவுமே குரு சுக்கிரன் சேர்க்கை பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஆயுள எப்பவுமே நீட்டிப்பு கொடுக்குங்க. எந்த விதமான கண்டங்கள் வந்தாலும் ஆணை காப்பாத்தி விட்டுரு, அதே மாதிரி பெண்ணையும் காப்பாத்தி விட்டுருங்க. அப்ப இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை எப்பவுமே ரொம்ப 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 சிறப்பானதுங்க. இதுல எந்த விதமான தோஷமும் பண்ணாது. இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை நம்ம படத்துல சொன்ன மாதிரி கண்ணா
2 லட்டு தின்னு ஆசைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த குரு சுக்கிரன் சேர்த்து உங்களுக்கு 2 லட்டு சாப்பிடுறதுக்கு சமம். எந்த விதமான கெடுபலனும் இதனால நடக்க போறது இல்லை. உங்களுக்கு சுபபலன் தான் நடக்குங்க. ஆனா குறிப்பா இந்த குரு சுக்கிரன் சேர்த்து இருக்கிறவங்களுக்கு எந்த இடத்துல இருக்கணும்னு ஒரு விதி இருக்கு. 2வது வீட்டுல இருக்கலாம், அதே மாதிரி 4வது வீட்டுல இருக்கலாம், 5வது வீட்டுல இருக்கலாம், 7வது வீட்டுல சேர்ந்திருக்கலாம், 9வது வீட்டுல சேர்ந்திருக்கலாம், 10வது வீட்டுல சேர்ந்திருக்கலாம், 11வது வீட்டுல சேர்ந்திருக்கலாம், லக்னத்துல சேர்ந்திருக்கலாம். எந்த இடத்துல சேர்ந்து இருக்க கூடாது. 6, 8, 12ல கண்டிப்பாக சேர்ந்து இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக அதனால தோஷம் உண்டு. எனவே குரு சுக்கிரன் உங்க ஜாதகத்துல எங்க சேர்ந்து இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே இதைய முடிவு பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.